ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சீரிஸோட 9th எபிசோட் பார்க்கலாம். போன எபிசோடில் வந்து ஹீரோயின் இந்த செயின் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும் ஷாக்காகி நின்றுப்பாங்க. அப்போ ஹீரோயின் நீ தான் பிளாக் ட்ராகனான்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ ஷாக்காகி ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் மனசு உடஞ்சி போயிடுது. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது, இப்போ உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசில் வந்து ஒரு பையன் அவங்ககிட்ட ஒம்பளத்து 2 பேரை கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அவங்க அம்மா வந்து உங்கள் பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணு தானே, ஒழுங்காக உங்களுக்கு வளர்க்க தெரியாதான்னு திட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு வெளியில் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்லி இனிமேல் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா கதறி அழும்போது இனிமேல் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இனிமேல் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி அவங்க லைஃப்பை ஆள ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி பிளாக் ட்ராகன்கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ பிளாக் ட்ராகன் ஏமாற்றும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய அது வேதனையாக போயிருக்கும். நெக்ஸ்ட் சீஃப் வந்து நம்ம கம்பெனி ரெஸ்டாரண்ட்டுக்காக டிஷ்ஷஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சீஃப் கேட்குறாங்க, நீங்கள் சரியாக தூங்கலையா, உங்கள் முகமே சரியில்லைங்கிறப்ப இல்லை நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீஃபுக்கு ஒரு கால் வருது, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி யோசிக்கிறாரு. அவர் தான் என் வாழ்க்கையோட கஷ்டமாகவும் இருந்தால் இப்போ சந்தோஷமாகவும் இருக்கா, நான் என்ன முடிவு எடுப்பேன்னு யோசிக்கிறாரு. இங்கே ஹாஜின் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி டேரக்டரை பற்றி உங்ககிட்ட சொல்லணுங்கிறப்ப அப்போ ஹீரோயின் வந்து டேரக்டர் வந்து பிளாக் ட்ராகன் அதானே சொல்ல வரீங்கிறப்ப ஹாஜின் ஷாக் ஆகி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு, ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் வந்தப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் உங்ககிட்ட தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலைங்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து கிம் கிட்ட எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. அப்போ கிம் வந்து ஆமாம் நீ நினைக்கிறது உண்மை தான், உன் ஃபர்ஸ்ட் லவ்வும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப அப்போ ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. அதை கேட்ட கிம்மு ஷாக் ஆகிடுறாரு. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிறப்ப நீ ஓகே வாக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப ஓகே தான், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, நான் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. இங்கே ஹாஜின் வந்து நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்குறப்ப என்ன முடிவு, அவாய்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோ வந்துடுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பேசணும்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன்னு சொல்கிறப்ப அப்போ 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நீங்கள் இங்கே தான் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணிங்களான்னு கேட்குறப்ப கிம்மும் அவரோட காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் கடுப்பாகி இப்போ அது முக்கியம் கிடையாது, என் விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என் விஷயம் எவ்வளோ உங்களுக்கு தெரியும்னு கேட்குறப்ப கிம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் கடுப்பாக எந்திரிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயின் செம்ம கடுப்பில் இருக்காங்க. அப்போ கிம் வந்து கசப்பான பாஸ்ட்டை மறந்துடுங்க, இப்போ நீங்கள் சந்தோஷமாக டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் இல்லைங்கிறாங்க. ஹீரோ ஆமாங்கிறாங்க. அதை பார்த்து கிம்மும் ஹாஜினும் எங்களுக்கு கடை திறக்க டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி வெளியில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இன்னும் நீ என்னை லைக் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ ஏன் நீ என்னை லைக் பண்ணலையான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சரி வராது, எனக்கு எப்போவுமே பாஸ்ட் மட்டும் தான் ஞாபகம் வரும், அதனால இந்த லைஃப்பை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே கிம் வந்து ஹாஜின் கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ஹீரோயின் லவ்வை ஏற்றுப்பாங்களான்னு. அப்போ ஹாஜின் சொல்கிறாங்க ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுவும் அவங்க பிளாக் ட்ராகனால் பெருசாக ஏமாந்துருக்காங்க, அதனால வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறப்ப அப்போ கிம் சொல்கிறாரு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான், அதுக்குள்ளே திரும்பி அவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ வந்து காரில் ஹீரோயின் அனுப்புகிற மெசேஜ்லாம் பார்த்து அவரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஆஃபீஸில் ஹீரோயின் ஹீரோவை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்றப்ப ஹீரோயின் எதுக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசணுங்கிறப்ப அவங்களும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்னால் உன்னை பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து என்னால் உங்களை ஏற்றுக்கவே முடியாது, நான் சின்ன வயசில் என் கஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுங்கிறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என் ஃபீலிங்ஸ் கூட விளாண்டுருக்கீங்க, அதனால் நான் என்றைக்குமே உங்களை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. இங்கே ஹாஜின்ட்டு வந்து எல்லாத்தையும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹாஜின் வந்து சொல்கிறாங்க நீ ஹீரோவை வெறுக்கிறன்னு சொல்லி நீ உன்னையே வெறுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கும் அது புரியுது, இருந்தாலும் அது உங்கள் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இங்கே ஹீரோவும் செம்மையாக புலம்பிகிட்டு இருக்காரு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டதை மட்டும்தான் யோசிச்சேனே தவிர ஹீரோயின் சைட்லேருந்து நான் யோசிக்கவே இல்லை, நான் சொன்ன ஒரு பொய்யால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நான் எவ்வளோ கேவலமானவளான்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மு வந்து நீ குடிச்சிருக்க போங்கிறப்ப இல்லை எனக்கும் லவ்வுக்கும் செட் ஆகவே மாட்டுது, என் மேலே பாசம் வைக்க யாருமே இல்லை அப்படின்னு புலம்பி அழுதுட்டு இருக்காரு. கிம்முக்கும் அதை பார்க்கக்குள்ள கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரூமில் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. இந்த சீன்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப பாவமாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் பெரிய ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி ஹோட்டலில் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டப்ப எடுத்த பிக்சரை யாரோ எடுத்து போட்டு ரூமர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் வரக்குள்ளே எல்லாரும் ஹீரோயினை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சீஃப் வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பரவுதுன்னு. அப்போ ஹீரோ வந்து இதை சீக்கிரமாக கிளியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சீஃப் கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் அவங்கள மீட் பண்ண போனீங்கன்னு. அப்போ ஹீரோ நான் ஆக்சிடென்ட்டாக தான் மீட் பண்ணேன், ஆனால் இப்போ இதனால் ஹீரோயினுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே மீட்டிங் ரூமில் எல்லாரும் ஜாடமாடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அழகு இருந்தால் போதும், பாஸையே கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கும் வந்து எனக்கும் பாஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது ஒரு ரூமர் தான் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அங்கே ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோவும் அவர் பங்குக்கு வந்து இந்த மாதிரி காசியும் பேசுகிற இடம் கிடையாது, இது ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும் பாருங்கன்னு அவரும் திட்டி விட்டுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து டீம் மெம்பர்ஸ்ட்டு அதெல்லாம் ரூமர்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் தான் எங்களுக்கு தெரியும் மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து அழுகுறாங்க. ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்குறப்ப ஒரு ரூமராக இருந்தாலும் நியாயம் வேணாமா, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினுக்கும் சிரிப்பு வந்துடுது. நெக்ஸ்ட் சீஃப் வந்து பாட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரூமர்லாம் கிளியர் பண்ணியாச்சு, அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணது தான், அதை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்கே வராரு. பாட்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்ததுக்காக. அப்போ பாட்டி வந்து நீ என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன வேலையை பண்ணிட்டு இருக்கங்கிறப்ப அதுக்கு ஹீரோ வந்து இனிமேல் இப்படி நடக்காதுன்னு வாக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ பாட்டி வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்குறப்ப இல்லை அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான வேலையில் இருக்காங்க, அவங்களுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணாலும் ப்ராஜெக்ட் வேலைலாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாட்டி சரி நீ கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்போ சீஃப் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஹீரோவை கண்காணிங்கன்னு சொல்கிறாங்க. கிம் காஃபி குடிக்கலான்னு வராங்க. அப்போ ஹீரோயின் அங்கே தான் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் தாங்கிக்கிட்டே கிம்மி கிட்ட கேட்குறாங்க ஹீரோவை கேபினில் காணும் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி கிம் வந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் நான் கவலையே படலையேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கிம் வந்து நினைக்கிறாரு இவங்க முகத்தை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தானே தெரியுதுன்னு. இங்கே ஹீரோ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இனிமேல் நான் அப்டேட் பண்ண போகிறேன், நான் இனிமேல் நிறைய வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீஃப் வந்து நல்லது தான், அப்போ தான் நீங்கள் பாட்டியோட நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு. அப்போ ஹீரோயின் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ ஹீரோ என்னன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சாங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறப்ப நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், ஏன்னா இது நான் சம்மந்தப்பட்ட விஷயம், பாட்டிக்கிட்ட நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு கேட்குறப்ப ஹீரோ ஒன்றுமே தேவை கிடையாது, எல்லாமே முடிஞ்சுது, நாளையிலேருந்து எல்லாமே பழையபடியாக மாறிடும்னு சொல்லி அவர் லவ்லையும் சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அது கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ மழை வர மாதிரி இருக்கப்போ கடையில் போய் ஒரு குடை வாங்குறாங்க. அப்போ அங்கே ஒரு சாங் ஓடுது, அது ஹீரோ கூட அவங்க கேட்ட சாங்கு. அதை கேட்கக்குள்ளே ஹீரோ கூட இருந்த எல்லா ஞாபகமும் அவங்களுக்கு வருது. அதை யோசிச்சுக்கிட்டே மலையை பார்த்துட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அப்போ ஹீரோயின் வந்து கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள்னு நினச்சேன், ஆனால் நான் ஸ்ட்ராங்கே இல்லைப்பான்னு அழுகுறாங்க. அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க தம்பி வந்து எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு அழுகுறாங்க. தம்பிக்கும் அப்பாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே ஹீரோவும் மழை பெய்யுதே, ஹீரோயினுக்கு கொடை தேவைப்படுமேனு ஹீரோ கொடை எடுத்துகிட்டு வராரு. ஆனால் ஹீரோயின் அங்கே காணும். அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஹீரோயினும் வந்து ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசி முடிச்சோன்னா தனித்தனியாக போயிடறாங்க. அதை கொலிக் பார்த்துட்டு இந்த ரூமர் வந்ததுனால நீங்கள் 2 பேரும் ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் அப்போல்லாம் இல்லையேங்கிறப்ப முன்னாடிலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பீங்க, ஆனால் இப்போ மூஞ்ச கொடுத்து கூட பேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி எப்படி ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ வேலை பிஸியாக இருக்கனால ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சைன் வாங்கலான்னு வரப்போ ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் தலை தொங்குற மாதிரி போகுது. அப்போ அவங்க பிடிக்கிறாங்க. அவன் ஹீரோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வரவே இல்லை. ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க ஏன் வரவே இல்லை, நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே சீஃப் வரப்போ ஹீரோயின் போய் சீஃப் கிட்ட கேட்குறாங்க ஏன் ஹீரோ வரலங்கிறப்ப அவர் நிறைய வேலை பார்த்ததுனால அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்குள்ள ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு கிளம்பி வராரு. ஆனால் அவரால் முடியல, அப்படியே மயங்கி கீழேயே உட்காந்துடுறாரு. இங்கே ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நேராக ஃபார்மசிக்கு போய் எல்லா மெடிசனும் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேராக ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே காரில் இருந்து அந்த சீஃப் வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்து சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி என்னமோ சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹீரோ மயங்கிருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஷாக்காகி அவங்களை கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க.
வைக்கிறாங்க, எல்லா மெடிசனும் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்பவும் சரி இப்போவும் சரி நான் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கேன், என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி நிலமை. இப்போ நான் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுதான் என்னோட மிகப்பெரிய சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சி என்னை விட்டு போகாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து என் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நீ காரணம் கிடையாது, உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத, அதோட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இப்பயும் சரி அப்பவும் சரி, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ தான் என்னோட மிகப்பெரிய சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு அழுகையே வருது. அவங்க லவ்வையும் ஏற்றுக்கிறாங்க, அதோட கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கிம்மை காமிக்கிறாங்க. ரொம்ப ஷாக்காக பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா ஆஃபீஸில் கேபினில் வந்து ஹீரோவோட ஜாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அநேகமாக ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோட எனக்கு எபிசோட் முடியுது. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகரிக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.